ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே குடும்ப தலைவியில் எல்லாருமே மகளிர்கள் எல்லாருமே எதிர்பார்த்திருந்த சூப்பரான உத்தரவு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று சட்டசபையில் வெளியிட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் நம்ம இந்த ரூபாய் 2500 ஸ்கீம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக 3-4 நாட்களாக யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டு வரோம். அது பொய்யான தகவல், முன்கூட்டியே சொல்லாத இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இன்றைக்கி நான் சொன்ன வீடியோ எல்லாமே உண்மையாக போகுது. அது எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. அதாவது முதல்வரே பார்த்தீங்கன்னா சட்டசபையில் உறுதி அளிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். அது சம்மந்தமாக தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது குறிப்பாக ரூபாய் 2500 ஸ்கீம் சம்பந்தமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதி 1000 ரூபாய் அப்படி இல்லைனா 2500 வங்கி கணக்கில் ஏறப்போகுது. அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணி வச்சுருந்தா தான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து உங்களுக்கு 3 முக்கிய அறிவிப்பு. இவ்வளோ நாளாக வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்கலாம். அது அவசியம் இல்லை. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத கம்பல்சரியாக வாட்ச் பண்ணாலும் அனைத்து பெண்களும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் இந்த பணம் வேணும்னா கம்பல்சரியாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிற இம்பார்ட்டண்டான எக்ஸ்க்ளூசிவான முக்கியமான கிரேஸ் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ண முடியும். அந்த பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு நான் வீடியோவில் எந்த நிமிஷத்தில் வச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த ரூபாய் 2500 உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த மே மாதம் 16ஆம் தேதி வர்றதுக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கார், என்ன உறுதியளிச்சிருக்கார் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட் 2500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் ஏறப்போகுதுன்னா முன்கூட்டியே நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி ஒருவேளை உங்கள் கிரெடிட்டட் மெசேஜ் வரப்போகுதுன்னா என்னென்ன மெசேஜ் வரும், அது என்னென்ன ப்ராசஸில் இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க புதுசாக ரேஷன் அட்டை வாங்கியிருப்பீங்க. அவங்க புதுசாக அப்ளை பண்ண முடியுமா, அவங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி கூடுதலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆக மொத்தம் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோவை இந்த வீடியோ இருக்க போது 4 வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாலும் இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் 15ஆம் தேதி ஆனால் அவங்களுடைய வங்கி கணக்கு குடும்ப தலைவர்களுக்கு, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஆனால் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைச்சிருந்தது. அது போல் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் ரூபாய் 2500 ரூபாய் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க கொடுத்துக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்களா அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. அது சம்பந்தமாக எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே சட்டசபையில் நிறைய கேள்விகளும் எழுப்பியிருந்தார். அதுக்கான சொல்யூஷனான வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபாய் வரனாலும் இந்த மாதம் 1000 ரூபாய் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தை குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 2500 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மூலியமாக தான் அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தார். குறிப்பாக 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக யாருக்கு விதிவிலக்கு அப்படின்றதையும் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருந்தார். மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் நிதியில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படும். அதாவது கவர்மெண்ட் ஊழியர்களாக நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு விதிவிலக்கு, உங்களுக்கு இந்த மாதம் 2500 ரூபாய் கிடைக்காது அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். இதில் 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே குடும்ப தலைவியாக ரேஷன் கார்டு குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே 2500 ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிய வருது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் 1000 ரூபாய் ஸ்கீமில் ஒரு சிலவங்க தகுதியானவங்க மட்டும்தான் இந்த பணத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா நிதி சுமை அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஒரு ஐடியா கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதில் விஜய் இதை செய்தால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்குவது
வாக்குறுதிகள் அளித்திருந்தார் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது கடினம். ஏன்னா நிதி சுமை அதிகமாக இருக்கிறதுனால, தமிழ்நாட்டில் கடன் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கடினமான ஒரு செயல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதனால் நாங்கள் ஏற்கனவே வழங்கியது போல குறைந்தபட்சமான 1000 ரூபாய் வழங்க வேண்டும் பெண்களுக்கு அப்படின்றத முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய நாளிதழுக்கு டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லியிருந்தார். அது ஃபுல்லாக நம்ம வந்து ஏற்கனவே போட்ட வீடியோலையும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இது போல் இவங்க சொல்லி இருக்கிறதுனால எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்கார். அதுவும் வந்து வரக்கூடிய வீடியோவில் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். அவரும் அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு திட்டம் வந்து தொடர வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கூடுதலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது போல் பல்வேறு திட்டங்கள் வந்து தொடர வேண்டும் அப்படின்ற குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி வராங்க எதிர்க்கட்சி தரப்பில் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குடும்பத் தலைவருக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக தற்போது பெரிய எதிர்பார்ப்பும் வந்து உருவாகி உள்ளது. ஏற்கனவே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து சொல்லி வந்தாங்க. இப்போ வந்து அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு பதிலாக மதிப்புமிகு மகளிர் திட்டம் இது வந்து மிகப்பெரிய வந்து எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போதைக்கு புதிய ஆட்சி அமைத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த மாதம் ரூபாய் 1000 ரூபாய் வந்து வருமா அல்லது தேர்தல் வாக்குறுதியின்படி ரூபாய் 2500 ரூபாய் வழங்கப்படுமா இந்த 15ஆம் தேதி அப்படின்றது தான் மிகப்பெரிய பேசும் பொருளாக வந்து மாறி இருக்கு அப்படின்றதையும் குறிப்பாக வந்து நோட் பண்ணிக்கிங்க. அதே நேரத்தில் மே மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வருமா அப்படின்றதுல சிக்கல் உருவாகி உள்ளது அப்படின்ற மாதிரி தலைமைச் செயலக வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன அப்படின்ற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. 1000 ரூபாய் வந்து வருமா இல்லை 2500 ரூபாய் வந்து வருமா இல்லை இந்த 15ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்து சிக்கலாக வந்து இருக்கிறதுனால வரவே வராதா அப்படின்ற சில இன்ஃபர்மேஷனும் வந்து கேட்டு வராங்க. இதுதான் வந்து இன்னைக்கு பேசப்பட்ட இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்றை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்டான ஹாப்பி நியூஸ், முதல்வர் விஜய் அவர்கள் இதை வந்து ஹாப்பியாக வந்து உறுதியளித்திருக்கார் அப்படின்றது தான் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துன்னு வந்தது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று மே 13ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை இம்மாதம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதுதான் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. ஏற்கனவே வந்து ஆளுங்கட்சியாக இருந்த அதாவது திமுக வந்து அவங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து ஏற்கனவே கொடுத்துருந்த அவங்க ஆட்சியில் கடந்த ஆட்சியில் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதமும் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படின்றத வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தொடர வேணும் அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து கேட்டுக்கொண்டிருக்கார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் விஜய் இதை தான் வந்து நோட் பண்ணணும். முக்கியமாக இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் அப்படின்றத நோட் பண்ணணும். அதன் பேரில் வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தான் வந்து குறிப்பாக வந்து நோட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து 1000 ரூபாய் வந்து வழங்குறது போல அந்த தொகை வந்து உங்களுக்கு வரவு வைக்கப்படலாம். அப்படி இல்லைனா மே மாதம் 15ஆம் தேதி சர்ப்ரைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகலாம் அப்படின்றத முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வலியுறுத்தி இருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் கொண்டு வந்த திட்டம் கடந்த ஆட்சியில் வந்து கடைசி ஆண்டு அதுக்கு முன்னாடி ஆண்டு கொண்டு வந்த திட்டம்லாம் வந்து மிகவும் பயனுள்ளதான திட்டம். அதுபோல் இந்த மகளிர் உரிமை தொகையை நம்பி நிறைய பெண்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால் அந்த 1000 ரூபாய்னா வந்து வழங்க வேண்டும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஆனால் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2500 ரூபாய் வந்து செலுத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த 1000 ரூபாய் மாதம் தொகையும் வந்து இந்த மாதம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா ரூபாய் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படலாம். அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அது குறித்து விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் ரூபாய் 2500 ரூபாய் வந்து வழங்கப்படுறதுக்கான இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக வந்து வெளியிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டு வருது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவேக அரசு ஆட்சியில் வந்து இருந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இதில் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளின்படி மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 2500 தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்றது மாதிரி மகளிர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்றத முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். தற்போது அரசு துறைகளில் நிதிநிலை தணிக்கை செயல்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தை எவ்வளவு விரைவாக செயல்படுத்த முடியும் என்பது குறித்து ஆய்வு செய்து முதல்வர் விஜய் நிதித்துறைக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கார் அப்படின்றத நீங்கள் முக்கியமாக வந்து நோட் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. தற்போது அரசு துறைகளில் நிதிநிலை தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை எவ்வளவு விரைவாக செயல்படுத்த முடியும் என்பது குறித்து ஆய்வு செய்வதாக முதல்வர் விஜய் நிதித்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அப்படின்றதையும் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலம் தகுதியுள்ள குடும்ப தலைவருக்கு விரைவில் மாதம் ரூபாய் 2500 கிடைக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு
வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் வந்து முக்கியமாக வந்து அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன். இந்த ஆய்வுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியிடலாம் அப்படின்றதையும் வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த பணம் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வந்து 80% 90% வந்து பணம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது எந்த டேட் அப்படின்றது தான் இன்னும் வந்து சரியாக வந்து தெரியல. இந்த பணம் வர போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சுருக்கணும், கரெக்டாக வந்து பணம் ஏறணும் இந்த தடவை கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னா நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன். அதையும் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா தான் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். பணம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் செலுத்தினாலோ இல்லை 2500 ரூபாய் வந்து உங்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தினாலோ கரெக்டாக வந்து வரணும்னா உங்களுடைய பணம் கிரெடிட் ஆகும்னா தங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை கம்பல்சரியாக வந்து இணைத்திருக்க வேண்டும். அப்போ தான் வந்து பணம் வந்து வர வைக்கப்படும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே வந்து முன்னாள் ஆட்சியில் தமிழகம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாத வந்து இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து நோட் பண்ணாத வந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்திருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 1-2 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்திருக்கலாம். அதில் பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் வந்து ஏறும். இல்லை நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்லையும் ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணலாம், உடனடியாக வந்து லிங்க் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து பணம் வரும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கலாம் அப்ளை பண்ணும்போது, அதில் ஆதார் கார்டு லிங்க் ஆகலைன்னா உங்களுக்கு பணம் வந்து வர வைக்கப்படாது அப்படின்றதையும் முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வச்சு அந்த ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது, என்ன மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்குது அதை செக் பண்ணி தான் வந்து பணம் வந்து அனுப்புவாங்க. நீங்கள் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி லிங்க் பண்ணுறீங்களோ அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பரும் கரெக்டாக வந்து லிங்க்கில் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி உங்களுக்கு எஸ்எம்எஸும் கரெக்டாக வந்து வரும். குறிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ் வரல, மாதம் ரூபாய் 1000 ஏறுதா இல்லையான்னு வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லி வராங்க. அதுக்கு முக்கியமாக உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்டான மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அதே மொபைல் நம்பரை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் வந்து கிரெடிட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டட் அமௌண்ட் 1000 ரூபாயோ இல்லை 2500 ரூபாய் வந்ததுன்னா இப்போ நான் வந்து ஷோ பண்ணுற மாதிரி கிரெடிட்டட் INR 1000 பை கிரெடிட்டட் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 1000 ருபீஸ்னா 1000 ருபீஸ் மென்ஷன் பண்ணலாம். இல்லை 2500 ரூபாய் வந்து செலுத்த போகிறாங்கன்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் NACH அப்படி இல்லைனா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கவர்மெண்ட் சைட்லேருந்து. அது போல் வந்து உங்களுக்கு செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரெல்லாம் வந்து இப்போ பணம் வந்து வரப்போதோ அவங்களாம் முன்கூட்டியே உங்களுடைய வங்கி கணக்கு வந்து போய் பார்த்து உங்களுடைய ஆதார் கார்டு கரெக்டாக வந்து பிரைமரியாக லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் பணம் வந்து ஏறுமா ஏறாதான்றத உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வைக்கணும். மேக்ஸிமம் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை கம்பல்சரியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் சொல்ல வரனா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து கேட்டு வரீங்க புதிய விண்ணப்பம் திரும்ப வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2.50 கோடிக்கு மேலே வந்து குடும்ப அட்டைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஆனால் 1,31,00,000 குடும்ப தலைவிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 கடந்த ஆட்சியில் வந்து வாங்கி வந்திருந்தாங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து சொல்லலாம். இப்போ வந்து தாவேக அரசு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் 60 வயதிற்குள்ளே இருக்கிற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வந்து செலுத்த போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் ஏற்கனவே வந்து வாங்குறவங்க மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து வாங்குறவங்களுக்கு புதிய விண்ணப்பம் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறது போல் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அவங்களுடைய ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் எல்லாமே வந்து சரியாக வந்து வச்சுக்கணும். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க ஸ்மார்ட் கார்டு, ஆதார் அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம் இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கணும். ஒரு வீடியோலையும் நம்ம மேக்ஸிமம் வந்து புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து பேசும்போது இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து பயன்பெற முடியும் அப்படின்றதையும் கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே போல் மின்கட்டண ரசீது EB பில் வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். உங்களுக்கு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் புக்கு, முக்கியமாக பேங்க் பாஸ்புக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் வந்து உங்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் ஸ்கீமில் உங்களுக்கு செலுத்துறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து இருக்குதோ அதையும் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணிங்க. இதே ப்ராசஸ் தான். இது மட்டும் இல்லாமல் 3000 ரூபாய் ஓய்வூதிய திட்டம் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதியம் திட்டம் மூலயமா 500 ரூபாய் சேர்த்து 3000 ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க. அவங்களும் இதே போல் அவங்களுடைய வங்கி கணக்கும் ஆதார் கார்டும் கரெக்டாக வந்து இணைச்சிருந்தாங்கன்னா அவங்களோட வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து சேர்த்து பணம் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த 2500 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு மட்டும், 60 வயதுக்கு மேலே இருக்கிற முதியவர்கள் எல்லாருமே ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி அவங்களுக்கு 3000 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கான ஸ்கீமும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது விரைவில் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு வாக்குறுதிகளாக வந்து அவங்களுடைய வெப்சைட்லையும் அவங்களுடைய
கட்சி வாக்குறுதிகளாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன். இதை ஃபுல்லாக மக்கள் வந்து இந்த ரூபாய் 2500 வந்து செலுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் எதிர்பார்த்து வராங்க. முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா கடந்த ஆட்சியில் இந்த கலைஞர் மக்களின் உரிமை திட்டம் 1000 ரூபாய் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டாக, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டே வந்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணி கொடுக்கல. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு மாதம் 1000 ரூபாயோ இல்லை 2500 வந்து போடுறாங்கன்னா ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸே நிறைய பிடிச்சிடுவாங்க. இப்போ மினிமம் ஒரு 1000 ரூபாய் வந்து போடுறாங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸாகவே ஒரு 3-4 மாதத்துக்கு எடுக்காது இருந்தாங்கன்னா அதில் மேக்ஸிமம் வந்து 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய் கூட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சார்ஜஸ் பிடித்தமே செய்யாத பேங்க் அக்கௌண்ட் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இந்த ஐடியாவை நான் வந்து கொடுக்குறேன். மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டாக ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸில் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட், அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கொடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆனால் அந்த 1000 ரூபாய் உடனடியாக வந்து எடுத்து நீங்கள் வந்து செலவு பண்ணலாம். இல்லை 2500 ரூபாய் வந்ததுன்னா நீங்கள் எடுக்காதே விட்டாலும் அந்த பணம் வந்து எங்கேயும் போகாது, உங்களோட வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து இருக்கும். அதுவே நீங்கள் வேறு ஏதாவது பிரைவேட் செக்டர் பேங்க்கில் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் வந்து பிடிக்கிறது, எஸ்எம்எஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ் பிடிக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் கிரெடிட் ஆன உடனே நீங்கள் மேக்ஸிமம் அதிக தொகையெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. அதனால் அது போல் எஸ்எம்எஸ் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் போட்டு வரக்கூடிய பணத்தை அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்றது முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது. இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சேனலில் முக்கியமாக வந்து தெரிவிக்க வேண்டியது. அதனால தான் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் அப்படின்றத ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். மகளிர்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 2500 ரூபாய் வந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. அவங்களுக்கு இந்த நலத்திட்டங்கள்லாம் உடனடியாக வந்து விஜய் அரசு வந்து செயல்படுத்துமா அப்படின்றத வந்து கேள்விக்குரிய. மகளிர்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து தெரியும். மாதம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர், தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து, அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம் ப்ளஸ் பட்டுப்புடவை, இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோல் விரைவு நீதிமன்றம், அது மட்டும் இல்லாமல் பொது போக்குவரத்தில் வந்து ஸ்மார்ட் அவசர பொத்தான்கள், அது மட்டும் இல்லாமல் சுய உதவி குழுக்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்கள் இதை பார்க்குறவங்க சுய உதவி குழுவில் வந்து இருப்பீங்க. அவங்களுக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகளிர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஓய்வூதியதாரர்கள், முக்கியமாக வந்து முதியவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 ரூபாய் ஓய்வூதியம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் வரை வந்து பார்த்திங்கன்னா சுகாதார காப்பீட்டு திட்டம், அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், இதை வந்து இப்போதைக்கு வந்து கையெழுத்து போட்டு செயல்படுத்தியே இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். நேற்று வீடியோவில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதியவர்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வந்தீங்க. நேற்று வீடியோவை முக்கியமாக வந்து நோட் பண்ணி வந்து பாருங்கள். மாதம் 3000 ரூபாய் வந்து நீங்கள் பெறணும்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க முதியவர்கள் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வந்து பெறணும்னா அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே நேற்று எல்லாமே வந்து சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க நேற்று வீடியோவும் கம்பல்சரியாக வந்து போய் பாருங்கள் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரூபாய் 2500 சம்மந்தம் முதல்வர் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கார், உறுதியளிச்சிருக்கார். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக வந்து அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கும் உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கமெண்ட் மட்டும் வந்து பண்ணால் ரொம்ப நல்லது. யாருமே நெகட்டிவ் கமெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தேங்க்ஸ், வெல்கம், அது போல் கமெண்ட்லாம் வந்து பண்ணுறீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலவங்க வந்து தவறான செய்தி, பொய்யான செய்தி வந்து வெளியிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. உங்களுக்கு நான் சொல்லும் போது வந்து உங்களுக்கு அது பொய்யான செய்தியாக தான் இருக்கும். அது விரைவில் அரசு வந்து அறிவிக்கும் போது அது உண்மையாக மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து தேவை, டவுட் ஏதாவது இருக்குன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.